சிலர் இத பழங்கள்னு சொல்றாங்க, சிலர் இத காய்கறிகள்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இதுக்கு பேர் வைக்கலாம். ஆனா பேர் முக்கியம் இல்ல, இதுல இருக்கிற ஸ்வீட் தான் முக்கியம். இதுக்கே இவ்வளவு பாதுகாப்பு போட்டிருக்கீங்க? பெரும்பாலும் தக்காளி எல்லார் மனிதர்களுக்கும் பயன்படும். தக்காளி காய்க்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இத பத்திரமா பாதுகாக்கணும். இத நீ டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. பாருங்க மம்மி. வாவ், உண்மையிலேயே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா வேற பேரு போட்டிருக்கலாம். டாடி, அவர் தானே ஹீரோ. என்ன சேரா, என்ன விஷயம்? டாடி, நம்ம வீடு ரொம்ப தூரத்துல இருந்தா நீங்க எப்படி பாத்துப்பீங்க? அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? டாடி வீட்ல இருந்தே உங்களை பார்த்துப்பேன். சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பணும். பிங்கி எங்க காணோம்? இருங்க, பிங்கியை போய் பார்த்துட்டு வரேன். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இதுல நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். ஆனா எனக்கு பிடிக்கலங்க. இல்ல இல்ல, நீ எந்த Dress போட்டிருந்தாலும் என் கண்ணுக்கு அழகா தான் இருப்ப. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பு, நம்ம உடனே போயாகணும். அற்புதமான வாழ்க்கை, அருமையான குடும்பம், அழகான தோட்டம். அவளுக்கு என்ன பிரச்சனை? நல்லதானே இருக்கா? மேலோட்டமா பார்த்தா எதுவும் தெரியாது. அவளுடைய வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமானது. சில நேரங்கள்ல தான் என்ன பண்றோங்கிறது அவளுக்கே தெரியாது. அத சொன்னாலும் அவளால புரிஞ்சுக்க முடியாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட். ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? என்னோட சீக்ரெட் லாக்கர் நம்பர் தான் வந்திருக்கு. வா போலாம். சீரா ஏன் அந்த லெட்டரை மறைக்கிறா? அவ அந்த லெட்டரை மறைச்சுதான் ஆகணும். ஏன்னா அவளை பயங்கர தீய சக்தி பிடிச்சிருக்கு. அதனால நாம அவளை கொஞ்சம் கண்காணிக்கணும். When you walk down the road, heavy burden, heavy load, I will rise and I will walk with you. I'll walk with you till the sun don't even shine. Walk with you every time. I tell you, I'll walk with you. Believe me, I'll walk with you. இந்த பாராட்டு விழால நாம எல்லாரும் ரொம்ப பெருமையா கலந்துக்கிறோம். ஏட் பிங்காம் முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உயிர்களை காப்பாத்துறது தான் நம்ம முதல் கடமை. எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் சரி, நாம கவலைப்படாம தைரியமா போய் காப்பாத்தணும். அப்பதான் மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். இது மக்களோட பிரச்சனையா நினைக்க கூடாது, நம்ம பிரச்சனையா தான் நாம நான் நினைக்கணும். போய் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. இல்ல மம்மி, கொஞ்சம் மெதுவா பேசு. டாடி பேசிட்டு இருக்காருல, வெயிட் பண்ணு. நமக்கு எப்ப வேணாலும் அழைப்பு மணி வரலாம். டேவிட் சொன்ன மாதிரி நாம அலர்ட்டா இருக்கணும். அதுக்கு இவர் முன்னுதாரணம். ஆண்டவரே, என்னால இதை நம்ப முடியல. மம்மி என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இதை நான் மிஸ் பண்ணிடுவேன்னு நினைச்சீங்களா? இது உங்க ஞாபகமா என்கிட்டயே இருக்கும். குட் மார்னிங். நான் என்ன உதவி செய்யணும்? குட் மார்னிங். என்னோட பேரு சிரா. நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தங்க நீங்க கிட்ட எதை பத்தி தெரியாம. சொல்லிட்டு இருக்கீங்க மம்மி? சரி, உன் பேரை சொல்லவே நீ மறந்துட்டியே. அவ எப்பவுமே இப்படிதான், கொஞ்சம் நாட். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. டெஸ். என்னோட ஃப்ரெண்டு பேர் கூட டெஸ்ட். ஆனா அவ இப்போ உயிரோட இல்ல, பரலோகத்துல சந்தோஷமா இருக்கா. சரிம்மா, போதும் விடு. கவலைப்படாத, உன் ஃப்ரெண்ட் அங்க பத்திரமா தான் இருப்பா. சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். நான் உனக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன். அவங்க ஒரு நல்ல கவுன்சிலர். நீ அவங்கள போய் பார்க்கலாம். என்ன? ஹலோ சேரா, என்னோட பேர் மோனிகா. வேணும்னா அந்த பேக் அங்க வைக்கலாமே. பரவாயில்ல, தேங்க்யூ. அது என் பொண்ணு அங்கதான் இருக்கா. என்னை விட்டு அவ தனியா இருக்க மாட்டா. அதான். ஓ, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவ நிச்சயமா அங்க விளையாடிட்டு தான் இருப்பா.
சாரி. அவளை அம்மா மாதிரி அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. கண்டிப்பா. நான் அவளை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஐ எம் சாரி. நான் இங்க வந்திருக்க கூடாது. இத பத்தி நான் பேச விரும்பல. உங்களுடைய பயம் என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பானது. பாதுகாப்பான இடம்னு இந்த உலகத்துல எதுவும் இல்லை. நான் ரொம்பவே அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு அழகான வீடு இருக்கு. என்னோட கணவர், என்னோட குழந்தை. அப்புறம் 6 வருஷத்துக்கு முன்னாடி. சொல்லுங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி? வேண்டாம் ப்ளீஸ், மன்னிச்சிடுங்க. அது எப்படி சொல்றது? வேண்டாம் ப்ளீஸ். நான் தனிமையில இருக்கிறதா நினைக்கிறேன். உங்க கணவருக்கு இது தெரியுமா? அவர்கிட்ட இந்த விஷயத்தை என்னால சொல்ல முடியும். ஆனா அவரு கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அவர் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாரா? என்ன மன்னிச்சிருங்க. ஓ பிரமாதம், உன் போர்வை ரொம்ப நல்லா இருக்கு. என் மம்மி எனக்காக செஞ்சது. அது பத்திரமா வச்சிருக்கேன். அப்படியா? பரவாயில்லையே, இது ரொம்ப பத்திரமா வச்சிருக்கியே. ஆண்டவர் உன்னை கவனிக்கிறாரு. அவர் எப்பவும் உன்னை பத்திரமா பார்த்துப்பாரு. உனக்கு என்ன வேணும்னாலும் நீ அவர்கிட்ட கேட்கலாம், சொல்லலாம். அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. புது ஆளுங்க கிட்ட பேசினா எங்க அம்மாக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஆண்டவர் உங்களுக்கு புதியவர் இல்ல, அவர் நல்ல நண்பனா உங்களுக்கு இருப்பாரு. இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல. சரி, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் பாய் சொல்லிட்டு வா. உங்க கணவர் ஒரு ஹீரோன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. சேரா, நீங்க என்கிட்ட வெளிப்படையா ஏதாவது சொன்னாதான் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்களுக்கு இப்ப என்ன? நான் யாரை சந்திக்க போறேன் தெரியுமா? வெள்ளிக்கிழமை நீங்களே என் கூட வாங்க. இங்க பாருங்க. கண்டிப்பா நான் வரேன். ஓகே, தேங்க்யூ. வா போலாம். பாய் பேபி. பை. ஜெயில இருந்து வந்திருக்க. அதான் சேர மறைச்சிருக்கா. ஏதாவது தப்பு பண்ணிருப்பாளா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டா. அவ ரொம்ப நல்லவ. நிச்சயம் தப்பு பண்ண மாட்டா. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சேரா, என்னை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அவன்தான். கால் எட்வர்ட். எஸ் சார். உங்களோட ஐடி 44ல ஜெயில் வார்டன் என்டோஸ்மெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு. உங்க நன்னடத்தைய பரிந்துரை செய்யற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு. அதோட உங்க சூப்பர்வைசிங் திறமையை பாராட்டியிருக்காரு. உங்களால நிறைய பேர் திருந்தி இருக்காங்களா? உங்களுடைய பழக்க வழக்கம், அணுகுமுறை, அமைதி எல்லாத்தையும் பாராட்டி இருக்காங்க. இது வரைக்கும் 6 வருஷ தண்டனையை அனுபவிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. உங்க குற்றத்தை மறுக்கிறீங்களா? நான் எந்த குற்றமும் செய்யல சார். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ உங்களை விடுதலை பண்ணிட்டா இந்த மனநிலையில உங்களால இந்த சமுதாயத்துல வாழ முடியுமா? அந்த அளவுக்கு பொறுமை உங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் சார். இந்த சமுதாயத்துல அவமானங்களோட வாழ முடியும்னு சொல்றீங்களா? நிச்சயமா முடியும். எப்படி? ஆண்டவர் எனக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொடுத்திருக்காரு. உங்க பரிந்துரையை நாங்க பரிசீலிக்கிறோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நல்லா தூங்கு. சத்தம் போடாத. சத்தம் போட்ட உன்னை கொண்டுடுவேன். இல்ல, வேண்டாம். தயவு செஞ்சு அவனை வெளியே விடாதீங்க. இவனை வெளியே விட்டீங்கன்னா அவன் மறுபடியும் அதே தான் பண்ணுவான். ப்ளீஸ் அவனை வெளியே விடாதீங்க. அவன் என்ன
பண்ணான்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க இந்த போட்டோஸ் பாத்தீங்கல்ல, அவன் என் கழுத்து பிடிச்சு நெரிச்சு என் முடிய பிடிச்சு இழுத்தான். அவன் என் உடம்புல கத்திய இங்க 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 எல்லாம் வச்சா. ப்ளீஸ் அதனால விடாதீங்க. மிஸ்ஸஸ் பிங்கம், நீங்க பட்ட கஷ்டங்களை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. மிஸ்டர் எட்வர்ட் இப்ப திருந்தி இருக்காரு. அவரோட நடவடிக்கையை கண்காணிச்சு அவர் திருந்தி இருக்காருன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். அவரோட மனநிலை நல்லபடியா இருக்கு, அவரால் திருந்தி வாழ முடியும். கால் எட்வர்ட், பீனல் கோட் 9.948 பிரகாரம் நீங்க விடுதலை ஆனதுக்கு அப்புறம் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ண. தயவு செஞ்சு அழாம இருங்க சேரா. இனிமே என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கடைசி வரைக்கும் நான் சொன்னது யாருமே நம்பலையே. யார் உன்னை நம்பலைனாலும் ஆண்டவர் நம்புவாரு. கண்டிப்பா உன் குறைகளை கேட்பாரு. கால் எட்வர்ட். எஸ் சார். ஹாய், என் பேர் ஆண்ட்ரூ. ஹலோ சார். நல்லா இருக்கேன். நான் தான் உங்களோட ப்ரோல் ஆஃபீஸர். ஓகே, உங்கள் ப்ரோலில் உங்களுக்காக என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் இருக்கிற கோர்ட்டுக்கு போய் 5 நாளைக்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்கணும். எங்ககிட்ட தகவல் கொடுக்காம 15 மைல் தாண்டி நீங்கள் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. உங்ககிட்ட ஆபத்தான ஆயுதங்கள், அதுக்கப்புறம் ஃபயர் ஆர்ம், இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வச்சுக்க கூடாது. முக்கியமாக கன். அது மட்டும் இல்லாமல் உங்களால் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நீங்கள் எப்போவுமே பேசக்கூடாது. ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சார். ஓகே, அடுத்ததா உங்கள் ரிப்போர்ட்டை படித்து பார்த்ததில் உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால நீங்கள் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிளாஸுக்கு போயாகணும். நான் ஏற்கனவே போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதை விட ஆண்டவர் தான் எனக்கு உதவி பண்ணுறாரு. இது கேட்க சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனால் எனக்கு திசை தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கேன். எந்த வழியில்? எனக்கு மதத்து மேலே நம்பிக்கை அதிகம். நான் ஏஞ்சல பச்சை குத்தியிருக்கேன். இதை டேட்டுவாக வேணா எடுத்துக்கலாம். அதை விட பெருசாக எடுத்துக்க முடியாது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்குன்னு ஒரு வேலை, அப்புறம் தங்கறதுக்கு இடத்த தேடிக்கணும். நீங்கள் அப்படி செஞ்ச உடனே இங்கே வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கான ரிலீஸ் ஃபண்ட்ஸ் $100 இருக்கு. ரொம்ப நன்றி சார். என்னை பார்த்து பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன நீங்க மன்னிக்கணும். எனக்கு தெரியும் நீங்க என் மேல கோவமா தான் இருப்பீங்க. என்னது இது? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நான் இத படிக்கணும். 2 நிமிஷம் தான். நான் வருந்துறேன். தீய எண்ணங்களால நான் கெட்டவனா மாறிட்டேன். ஜெரமையா அத்தியாயம் 42 இதுல போட்டிருக்கு பாருங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த பாவி செஞ்ச தவற மன்னிக்கணும். ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். பாத்தீங்களா? அத்தியாயம் 52. இந்தாங்க. இல்ல, என்ன தப்பா நினைக்காதீங்க. இங்க இருந்து போயிடு. மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்ல, சொல்றது கேளுங்க. போ. என் பைபிள். போ. இது நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லி இருக்கலாம். அவன் நேரடியா வந்து உங்களை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். இது சட்ட விரோதமானது. நான் போலீஸ் இல்ல, ஃபோன் பண்றேன். என்னாச்சு சேரா? என்னோட கணவர் இப்பதான் முதல் பரிசு வாங்கியிருக்காரு. அதனால என்ன, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதா நல்லது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பண்ணதில்ல. அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். என் கணவருக்கு இது தெரியக்கூடாது. சேரா, உன் கணவருக்கு தெரிஞ்சா இன்னும் உனக்கு உதவியா இருப்பாருல்ல? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். என் கணவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவரு ரொம்ப நல்லவர். அதான் எனக்கு பயமா இருக்கு.
நான் என்னன்னு சொல்றது? நான் அவர்கிட்ட சொன்னா எங்களுக்குள்ள சண்டை வரும். அவர் கோவத்துல என்ன பண்றேன்னே தெரியாம பண்ணிடுவாரு. கோவத்தோட உச்சத்துக்கே போயிடுவாரு. அவரை நான் தொந்தரவு பண்ண விரும்பல. அவர் உங்களை குறை சொல்லுவாரா? அவர் ஒரு ஃபயர்மேன். மக்களை காப்பாத்துறது அவரோட வேலை. அவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கோவப்பட்டு அவனை கொலை பண்றதுக்காக போயிட்டாரு. நான் தான் அவரோட துப்பாக்கியை வாங்கி வச்சிருக்கேன். அதை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். ஒரு வழியா நான் அவரை சமாளிச்சிட்டேன். சேரா, உங்க கணவருக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அவர் கூப்பிட்டா வர மாட்டாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை கூட்டிட்டு போயிருக்கேன். ஒரு முறை வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவரை கூப்பிட்டதுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது? இருந்தாலும் அவருக்கு என் மேலேயே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. இப்போ அந்த கைதியை வேற விடுதலை பண்ணிட்டாங்க. மோனிகா, அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த கைதியை நினைச்சா இல்ல உங்க கணவரை நினைச்சா? அது சேரா, இப்படி உணர்ச்சி வசப்படுறதாலேயோ அழுகிறதாலேயோ இல்ல கோவப்படுறதாலேயோ நம்மளுடைய பிரச்சனைகள் தீந்துரும்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. நான் என்னதான் பண்றது? தோட்டத்துல விதைய மண்ணுல மறைச்சு வைக்கிற மாதிரி உங்க கோவத்தை வேணாலும் மறைச்சு வைக்கலாம், ஆனா உண்மையை மறைச்சு வைக்க முடியாது. நீ அவர்கிட்ட சொல்லணும் சேரா. கால், என்ன பிரச்சனை? என் மேல இறக்கமே இல்லை. என்ன சொல்ல வர? ஆண்டவரை தான் சொல்றேன். நான் என்ன பண்றது? நான் நல்லவன், இப்ப திருந்திட்டேன்னு சொன்னாலும் யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. ஆனா எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவ என்ன திட்டா. நான் மன்னிப்பு கேட்டேன். இன்னும் என்ன சந்தேகப்படுறான். ஆமா, இங்க பாரு கால், இங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் நீ மாறிட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா மாறிட்டேன்னு சொன்னவங்க யாரும் உண்மையா மாறினது கிடையாது. அந்த விஷயத்தை ஆண்டவர் நிரூபிச்சாதான் நம்புவாங்க. அவர்கிட்டயும் முறையிட்டுட்டேன். என் கூடயே இருப்பேன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் மாத்துவேன்னு சொன்னாரு. உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. என்னை காப்பாத்துவேன்னு சொன்னாரு. ஆனா என்னை கைவிட்டுட்டாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா கால், நீ நல்லவனா இருந்தீன்னா ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பாரு. ஆரம்பத்துல இந்த மாதிரி கொஞ்சம் சோதனைகள் வரதான் செய்யும். ஆமா, நான் நிச்சயமா ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருப்பேன். அவர் என்னை கைவிட மாட்டாரு. அவருக்கு கோவப்படுறவங்களை பிடிக்காது. இனிமே நீ எப்படி இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நிறைய பேருக்கு பிரச்சனைகளே ஏற்படுது. அதனாலதான் பல பேர் ஜெயில இருக்காங்க. நீ உன்னோட பழைய மனைவி கூடவே இரு. அவ என்ன சொன்னா தெரியுமா? இனிமே நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், நீ இங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டா. நான் என்ன பண்றது? உன் பழைய மனைவியா? கால், நீ அவளை அடிச்சிருக்க, மோசமா நடந்திருக்க, அதுவும் பல தடவை. அதை எப்படி இப்ப நான் மாத்த முடியும்? அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. பைபிளை படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தை சொன்னா போதாது. ஆண்டவருக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் உனக்கு உதவி செய்ய மாட்டாரு. கால், பைபிளை படிச்சா மட்டும் போதாது. நீ மாறணும்னு முதல்ல நீ உண்மையா நினைக்கணும். நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? நீ நடந்துக்கிறது அப்படிதான் இருக்கு. உனக்கும் ஒரு நாள் மரணம் ஏற்படும். தெரிந்திட, அதான் உனக்கு நல்லது. ஓ சூப்பர், இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. சரி வா, இப்படி வந்து உட்காரு. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்ன? இந்த வாரம் கடைசியில நாம எங்கேயாவது வெளியில போலாமா? ஏதாவது ஒரு தீவுக்கு போலாம். நம்ம வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய செலவாகுமே. ஹே, நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்ல, கொஞ்சம் செலவாகட்டும். நான் பிராமிஸ் பண்ண மாதிரியே கூட்டிட்டு போறேன். இல்ல, அது
ஏற்கனவே ஒரு ப்ராமிஸை நீங்க காப்பாத்தல. அப்படியா? மறந்துருப்பேன். அது இல்ல, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஹேய். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ம். என்னது இது? அந்த கைதி வெளியில வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த லெட்டர் வந்து 1 வாரம் ஆயிருக்கு. இதையும் என்கிட்ட காட்டல. 1 வாரம் ஆயிருக்கு, இப்பதான் என்கிட்ட காட்டணும்னு உனக்கு தோணுச்சா? அது மட்டும் இல்ல, போன வாரம் அவன் இங்க வந்திருந்தான். எதுக்காக நீ என்கிட்ட அதை சொல்லல? இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவத்துல அவனை ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். என்னடா செல்லம்? அப்பா பாரு, ஒன்னும் சீக்கிரம் போய் என்னன்னு பாரு. என்னாச்சுமா? மம்மி, பயமா இருக்கு. பூதம் வந்துருச்சு. அது இப்ப எங்கடா இருக்கு? பெட்டுக்கடியில தான் இருக்கு. இது கெட்ட கனவா இருக்குமா? அந்த பூதத்தை நினைச்சா பயமா இருக்கு. ஹே, நீ இவளை பாத்துக்க. எதுக்கும் பயப்படக்கூடாது செல்லம். உன்னையும் அம்மாவையும் நான் காப்பாத்துவேன். இது சத்தியம். பயப்படக்கூடாது. கொஞ்சம் இருங்க, இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஓகே. இதுக்கெல்லாம் பில் போடுங்க. இந்த பேப்பர் பிளாஸ்டிக்கும் வேணுமா? சார், நீ கேட்ட கம்பெனி இல்ல, இதுல வேற கம்பெனி தான் இருக்கு. என்னங்க, கடைசியா இவ்வளவு தேடி நீ இங்கேயே வந்துட்டியா? இல்ல, நான் ஜெயில இருந்து வெளியே வந்து இந்த கடையில வேலைக்கு சேர்ந்தேன். வாயை மூடு. சார், என்ன பிரச்சனை? என்னால எந்த பிரச்சனையும் இல்ல. இவனாலதான் இவன் ஜெயில இருந்து வெளியே வந்தவன். மிஸ்டர், எனக்கு இந்த வேலை வேணும். அப்படின்னா என்கிட்ட கெஞ்சி கேளு. அந்த நேரத்துல உன்கிட்ட எப்படி கெஞ்சிருப்பா? கேளுங்க. என்னங்க, கேளுங்க. கடைக்குள்ள சண்டை போடாதீங்க. ஏங்க அடிக்காதீங்க. வாடா, வந்து பாடி. எழுதுங்க. நீங்க எழுதுங்க. என்னங்க, பொருள்லாம் கீழே விழுது. ஏன் சொன்னா கேளுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு 2 பேரும் வந்தது. இது நடந்து 6 வருஷம் ஆச்சு. சேரானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு, அவளை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் சந்தோஷமா தான் இருந்தேன். நான் கடுமையா உழைச்சி என் குடும்பத்தை காப்பாத்தினேன். நான் கோவப்பட்டதே இல்லை, அவளுக்கு தெரியும். ஒரு வாட்டி கூட அடிச்சதில்லை. வீட்டில் வந்து சண்டை போட்டது கூட கிடையாது. கோவப்படுறதாலேயோ சண்டை போடுறதாலேயோ பிரச்சனைகள் தீராது. பயத்தினால தான் நீங்க கோவப்படுறீங்க, கரெக்டா? நான் பயப்பட மாட்டேன். பயத்தோட ஆரம்ப நிலை தான் கோவம். என்னால் அப்போ உதவ முடியல. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. சொல்றத கேளுங்க, நீங்க குழப்பிக்காதீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசுவாரு. நான் அதை பத்தி பேச விரும்பல. அன்னைக்கு நைட் நீங்க என்ன சொன்னீங்க? அன்னையில இருந்தே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்லாத. சந்தேகப்பட்டு உன்னை ஏதாவது கேட்டனா இல்ல திட்டினான்னு சொல்லு. அவங்க உங்களை குறை சொல்றத நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா, அவ என்னதான் தவறா நினைக்கிறா? அவ எதையும் சொல்றது இல்ல, ஆனா என்னதான் தவறா நினைக்கிறா. இது வரைக்கும் ஏதாவது என்கிட்ட சொல்லியிருக்கியா? நானா உன்னை தப்பா நினைக்கிறேன்? ஏங்க? எதுக்காக நீ கதறல? எதுக்கு நீ கத்தல?
எதுக்காக நீ கொஞ்சம் கூட சத்தம் போடலன்னு சொல்லு. அவ உங்களை கொன்னுடுவேன்னு சொன்னா. உங்களையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் உட்காருங்க. ப்ளீஸ் கோவப்படாதீங்க. இருங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும்? நான் 375 பைத்தானை வாங்கலான் இருக்கேன். நீங்க போலீஸா? ஏதாவது வேட்டையாடுறதுக்காக இது தேவைப்படுதா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்படின்னா லைசென்ஸ் வேணும் சார். எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அப்பதான் சார் கன்னை கொடுக்க முடியும். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. ஒரு 6 நாள் கழிச்சு வாங்க. கன்னை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஓகே. 6 வருஷம் காத்திருந்துட்டேன். இன்னும் 6 நாள் தானே. அவன் கண்டிப்பா தூங்க மாட்டான். ஏதோ குழப்பத்துல இருக்கான். இந்த நிலைமை எப்படியே விடக்கூடாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறாங்க. அவனோட கோவத்துக்கு சேர பயப்படுறான். தப்பு ஏதாவது நடந்திருக்கும்னு அவன் நினைக்கிறான். கோபங்கிறது ஒரு கொடிய பூதம். அது நம்ம கிட்ட இருந்ததுன்னா கண்ணுக்கு எதுவும் தெரியாது, காதுக்கு எதுவும் கேட்காது. அது நம்மள அழிச்சிரும். ஆனா அவன் ரொம்ப நல்லவன். இருக்கட்டும், அதனால என்ன? ஆண்டவர் 6 நாட்களுக்குள்ள உருவாக்குன இந்த உலகத்தை இவங்களுடைய ஆணவமும் அகங்காரமும் 6 நாளைக்குள்ள அழிச்சிரும். அலர்ட் நம்பர் 2.750. இப்போ நார்த் சைடுல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க. ரொம்ப அர்ஜென்ட். கோட் நம்பர் 2.70. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. ஹரியா சீக்கிரம் வாங்க. வாங்க சீக்கிரம் எல்லாரும் வாங்க. வேகமா வாங்க. சீக்கிரம் வாங்க. விங்கம் வாங்க. அவரை யாராவது பாத்தீங்களா? இல்ல. கம் ஆன் வாங்க. ஏய் சீக்கிரம் போலாம் வா. ஏன் இப்படி என்ன தொல்லை பண்றீங்க? இல்ல வேண்டாம், நீ இங்கே படுத்து நல்லா தூங்கு. இல்ல, உங்க டீம்லயே நான் தான் திறமையானவன். உன்னால முடியாது. உன்னால இன்னைக்கு வேலை செய்ய முடியாது. நல்லா படுத்து தூங்கு. நான் ஸ்டோர் மேனேஜர் கிட்ட பேசினேன். அப்ளிகேஷன்ல பொய்யான தகவல் கொடுத்துருக்கேன். உண்மையை சொல்லிட்டா மட்டும் என்ன ஆகும்? அதை சொன்னா எனக்கு வேலை கிடைக்காது. நீ எதுக்காக அவங்க கூட சண்டை போட்ட கால்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ புருஷன் தான் கோவப்பட்டான், வம்பு கிழித்தான். எல்லாத்துக்கும் அவ தான் காரணம். அவ அங்க ஒருவன் எனக்கு என்ன தெரியும்? அப்படின்னா உன் மேல எந்த தப்பும் இல்லை, அப்படிதானே? நான் சொல்றதை நீங்க எப்ப நம்புவீங்களோ அப்பதான் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. நான் ஜெயில இருந்ததுனால என்ன தப்பாவே நினைக்காதீங்க. நீ ஏன் உணர்ச்சி வசப்படுற? பின்ன என்னைய குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி? நீங்க எனக்கு உதவி செய்வீங்கன்னு நம்புறேன். எனக்கு வழியை காட்டுங்க, அப்புறம் என்ன கேளுங்க. இப்ப நீ பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. இங்க பாரு கால், இப்ப இந்த உலகம் உன்னை சந்தேகப்படதான் செய்யும். அதுக்கெல்லாம் நீ பணிஞ்சு போய் தான் ஆகணும். செய்யாத தப்புக்கு எப்படி பணிஞ்சு போறது மிஸ்டர்? நான் இப்ப யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. இதெல்லாம் ஆண்டவரோட செயல். அந்த பைபிள் ரொம்ப அற்புதமானது. உன்னோட இந்த கேள்விகள், அப்புறம் உன்னோட இந்த சந்தேகங்கள், இது எல்லாத்துக்குமே பதில் அதுக்குள்ளேயே இருக்கு. இப்ப நீ யோசிக்கிறத தவறு பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் கால். இல்ல, நம்பிக்கை இல்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? எனக்கு இது தேவையில்லை. கால், பைபிளை நீ நிறைய நாள் படிச்சிருக்க. ஆண்டவரை பத்தி நீ நிறைய விஷயங்கள் பேசியிருக்க. இப்ப நீ அதே ஆண்டவருக்கு எதிரா பேசிட்டு போற. மேலும் மேலும் தவறு பண்ணிக்கிட்டு இருக்க. அதே அவர்கிட்ட சொல்லு.
கண்டிப்பா கால். உனக்காக நான் அதை செய்வேன். ஹாய், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? டாடி நம்ம வெளியில போலாமா? கண்டிப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்டா. நீ போய் உன் ஹோம்வொர்க் எழுதுமா. மம்மி அம்மா சொன்னா கேட்கணும் ப்ளீஸ். உடனே போய் எழுது. நீங்க ஆபீஸ்க்கு வரலன்னு உங்க பாஸ் ஃபோன் பண்ணாரு. ஒரு ஃபயரை அணைக்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் இவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருக்கேனே. லீவ் போட்டீங்களா? எங்க போயிருந்தீங்க? சொல்லுங்க, நீங்க எங்க போயிருந்தீங்க? அந்த கார்ல தேடி தானே நீங்க போயிருந்தீங்க. கத்தாத, கொஞ்சம் மெல்லமா பேச கத்துக்க. என்ன பண்ண போறீங்க? அவனை நான் விட மாட்டேன் சேரா. தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. விட மாட்டேன். அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடும். உங்களுக்கு இன்னும் சந்தேகம் போகலல்ல? முதல்ல இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறத நிறுத்து. என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு தடவையாவது என்ன நடந்ததுன்னு நீங்க கேக்குறீங்களா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நடந்ததெல்லாம் சொல்லணும். முதல்ல உங்களை நான் காப்பாத்தணும். வேண்டாம், உங்களால என்ன பாதுகாக்க முடியாது. இது வரைக்கும் பாதுகாப்பு இல்ல, இதுக்கு மேல எனக்கு பாதுகாப்பு இருக்காது. இல்ல, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணது இல்ல. உன்னை நான் அடிக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. டாடி எதுக்காக மம்மி அழறாங்க? ஒண்ணும் இல்லம்மா, நீ வா. ஆறு நாள் ஆயிடுச்சு, எனக்கு கன்னு வேணும். இந்த முறை நீ தப்பிக்க முடியாது. அப்படியே திரும்பு. உனக்கு என்ன வேணும்? உன்னை உயிரோடு விட போறதில்ல. என்ன கொல்ல போறியா? இதை நான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். இனிமே யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாது. என் மனைவி இனிமே நிம்மதியா தூங்குவா. உங்க வீட்டு ஜன்னலை உடைச்சுக்கிட்டு இருந்தான். என்னால மூச்சு விட முடியலன்னா பரவாயில்ல, அவரை விட்டுடுங்க. இவனை விட்டா உங்களுக்கும் தொல்லை. இனிமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்க வீட்டுக்குள்ள போங்க, போய் டிவியை பாருங்க. நான் இந்த வீட்டுல திருடணுங்கிறதுக்காக வரல. இங்க பாருங்க, உங்களை பின் தொடர்ந்துகிட்டே வந்தான்.
போன திங்கக்கிழமை பார்க்ல உங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். நான் சொல்றத தயவு செவ்வாய்க்கிழமை செஞ்சு உங்களை புரிஞ்சுக்கோங்க. பின்தொடர்ந்துகிட்டே உங்க வீட்டுக்கு வந்தா நானும் வந்தேன். நான் இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம், இவனை மறுபடியும் ஜெயில போட்டாலும் தப்பிச்சு வெளியில வந்துருவான். இவனை சும்மா விடக்கூடாது. இவனால எல்லா குடும்பத்திலயும் நிம்மதி போச்சு. இவனை விடக்கூடாது. இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன பண்ண போறீங்க? இவன் என்ன கொல்ல போறான். ஓ மை காட். இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது. பின்னாடி போ. நீ யாரு? இவர் சிபிஐ ஆபீசர். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் அனுப்புன ஒரு ஏஞ்சல். நான் ஒரு டெத் ஏஞ்சல். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. உங்க கூட வர தயாரா இருக்கான். அதை ஆண்டவர் தான் எடுக்கணும், நீ எடுக்க கூடாது. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சேரா. உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும். நான் ஒரு ஏஞ்சல், ஆண்டவரால அனுப்பப்பட்டவ. நீ இந்த மாதிரி செய்யறத ஆண்டவர் விரும்பலையாயிட்ட. ஆண்டவருக்கு எதுக்கு தேவையில்லாம என் மேல அக்கறை? எங்க போயிருந்தாரு அவரு இவ்வளவு நாளா? எதுக்காக என் மனைவிய காப்பாத்தல? இது வரைக்கும் எங்க போயிருந்தீங்க? எந்த ஒரு காரியமும் நடக்க அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அதோட ஆண்டவரால எப்படி மனிதர்களை நெருங்க முடியும்? அவன் தான் சூது, வாது, பொய் எல்லாம் கலந்திருக்கானே. ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. மனுஷங்க தவற உணரும் போது அவர் வருவாரு. அவர் யாரையும் பழி வாங்கல. நானும் அன்னைக்கு ராத்திரி அங்க இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுல நானும் இருந்தேன். கண்டிப்பா சேராவை கொல்லணும்னு கால் முடிவோட இருந்தா. ஆனா நீ அப்படி செய்யல இல்லையா கால்? இல்ல, என்னால முடியல. ஒரு நிமிஷத்துல நான் கொலைகாரனா இருப்பேன். வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுடு. அப்ப திடீர்னு ஒரு குழந்தை அழுத்தது. மேலதான் இருக்கப்பட்டாரு. குழந்தைங்க மனசுல அவர் நிறைஞ்சிருக்காரு. கள்ளம் கபடம் இல்லாத இடத்துல அவர் கண்டிப்பா இருப்பாரு. நிச்சயமா ஒவ்வொரு குழந்தைங்க கிட்டயும் அவர் இருக்காரு. அப்போ என் குழந்தைய உயிரை காப்பாத்துச்சா? ஆமா, உன் குழந்தை உயிரை நீ தான் காப்பாத்துனன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மையிலேயே உன் குழந்தை தான் உன் உயிரை காப்பாத்துச்சு. உன் குழந்தையோட உயிரையும் உன் கணவரோட உயிரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ உண்மையிலேயே ரொம்ப அமைதியா அடங்கி இருந்த. இதை நீ ஆரம்பத்திலேயே உன் கணவர்கிட்ட சொல்லியிருக்கணும். புரியுதா சேரா? அவர் தப்பா நினைப்பாரு, நீ மறைச்சிட்ட. அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நம்ம வாழ்க்கையில கடந்த காலங்களில் நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்காம இருக்க நம்ம தெளிவா நடக்க கத்துக்கணும். இப்ப நீ தெளிவா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன காப்பாத்திட்டீங்க. உனக்கே தெரியாம உன் மனசுல தைரியம் இருக்கு. என்னால நிச்சயமா சொல்ல முடியும், நீ யாரும் இல்லாம தனிமையில இல்ல. அம்மா
மாறுறீங்க. உங்ககிட்ட சொல்லாதது என் தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் சாரி. என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. எங்களுக்கு நீங்க வேணும். நம்ம குழந்தைக்காகவாவது ப்ளீஸ். ப்ளீஸ் வாங்க. Come on, எழுதுற. எழுந்துரு. Get up. வா. வாங்குறேன்ல. போ. 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 சாரி. சாரி. இது உங்களோடதா? ஆமா. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். கால் எட்வர்ட், உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? நீங்க யாரு? நான் ஏஞ்சல். ஆமா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா நீ கேட்கணும். அப்படி கேட்டீன்னா உனக்கும் ரொம்ப நல்லது. பல பேருடைய வாழ்க்கைய நீ ரொம்ப நாசம் பண்ணிருக்க. உனக்குன்னு ஒருத்தி, அவளோட நீ வாழ்ந்திருக்கணும். இனிமே அதுக்கான வாய்ப்பே இல்ல. என் வாழ்க்கை முடிஞ்சது. எனக்கு அந்த அதிகாரம் இல்ல. அந்த அதிகாரம் உனக்கு மறுபடியும் கிடைக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றத மறுக்காம கேக்குறியா? நான் ஒரு ஏஞ்சல். உனக்காக தான் நான் வந்திருக்கேன். அவர் மட்டும் என்னை இங்க அனுப்பலன்னா நான் எதுக்காக உன்கிட்ட பேசணும், உன்னை வந்து பார்க்கணும் சொல்லு. உனக்கு கோபம் ரொம்ப அதிகமா வருது எட்வர்ட். பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாருக்குமே கோபம் வரும். ஆனா அதை எங்க எப்படி காட்டுறதுங்கிறது தான் முக்கியம். கோபத்தை உன்னால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அது ஆண்டவரால முடியும். அதுக்காக தான் அவரு 3 ஏஞ்சல்களையும் 3 குழந்தைகளையும் அனுப்பியிருக்காரு. முதல் குழந்தையோட கண்ணீர் ஒரு நல்ல பொண்ணை கொலை பண்ண விடாம காப்பாத்திச்சு. 2வது குழந்தையோட கண்ணீர் உன்னை கொல்லாம காப்பாத்திச்சு. 3வது குழந்தையோட கண்ணீர் உன் மனசாட்சியை காப்பாத்திருக்கு. அதுக்கு எந்த குழந்தை? அது நான் தான். ஆமா, அது நீயே தான். அது உன்னுடைய கண்ணீர் தான். குழந்தையோட கண்ணீர் மூலமாவும் இருதயத்தின் மூலமாவும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல நீ ஆண்டவர் மேல ரொம்ப விசுவாசமா இருந்த. அதனால ஆண்டவர் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. இனிமே உன்னை காப்பாத்துறதுக்கு எந்த குழந்தையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மீண்டும் உன்னை ரட்சித்து காப்பாற்றுவார்.